வணக்கம், வெல்கம் பேக் வியூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வின்ட்ரேடர். ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதுக்கு ஆக்யூரேட் என்ட்ரி எக்ஸிட் ஃபேக் அப் டவுன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு இன்றைக்கி கண்டினியூஷன் மார்க்கெட் இன்றைக்கி பார்க்கும்போது நிஃப்டி 3 டேஸாக கண்டினியூஷன் தான் மார்க்கெட்டு. 24க்கு அப்புறம் வந்த சிக்கில் இப்படி மார்க்கெட்டு கண்டினியூஷன் தான் போட்டிருக்காரு. டோட்டல் 435 பாயிண்ட்ஸ் அப் டவுனில் தான் இருக்காரு. இப்போ லாஸ்ட் ட்ரேடு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டு 115க்கு அப்புறம் வந்த ஒரு டவுன் ட்ரேடு, அது நல்ல மார்க்கெட்டு கீழே போச்சு. அதில் 24,900 புட் ஆப்ஷன் பார்த்துட்டா 136 எடுத்த ட்ரேடு அப்ராக்சிமேட் 262 வரை போயிட்டு நல்லா மேலே போச்சு மார்க்கெட்டு. நல்லா ரிட்டர்ன்ஸு கிடச்சிட்டு கண்டினியூஷன் தான். லாஸ்ட்டு கொடுத்த சிக்கிள் இப்படியும் கண்டினியூஷன் தான் போட்டிருக்காரு. பார்க்கும்போது ஒன் சைடு மூமெண்ட் தான் சாஃப்ட்வேர், அதுதான் கீழே ரெட்டு கொடுத்துருக்கேன். கண்டினியூஷன் தான் கண்டினியூஷன் மார்க்கெட் போகுதான் சொல்லியிருக்கேன். இப்போ கண்டினியூஷன் மார்க்கெட்டில் நமக்கு இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கும்போது எப்படி ட்ரேட் எடுக்கலாம், ஹோல்ட் பண்ணது எக்ஸிட் பண்ண பாயிண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் தான் இன்றைக்கி காட்டி கொடுக்குது. இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது லாஸ்ட் சிக்கிள் நம்ம சாஃப்ட்வேருக்கு அந்த புதுசாக சிக்கிள் கொடுக்கும்போது அந்த ரெட் கலர் டவுன் ஆகும், செல்லு தான், க்ரீன் கலர் அப் ஆகும், பை தான். இது லாஸ்ட் சிக்கிள் டீட்டெயில்ஸாக மேலே வரும்போது நம்ம அதுக்கு டைம் கொடுக்குமே, அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் கீழே டார்கெட் கொடுக்குமே. இப்போ சிக்னல் பார்க்கும்போது ரெட்டு மேட்ச் ஆகணும். இப்போ லாஸ்ட்டு கொடுத்த சிக்னல் தான் மேலே கொடுத்துருக்கேன். செல் வரும்போது அந்த ரெட்டும் கீழே ரெட்டும் மேலே ரெட்டும் மேட்ச் ஆகி வரணும். மேட்ச் வரும்போது இந்த கேனில் இப்போ இந்த கேனில் ட்ரேட் எடுத்துகிட்டா அது நல்லா கீழே போச்சு. நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் ஆகும்போதும் கண்டினியூஷன் தான். அந்த டைமில் சாஃப்ட்வேர் இந்த கார்னர் ரீஎன்ட்ரி கொடுக்கும். இப்போ லாஸ்ட்டு நிஃப்டியில் கொடுத்த ரீஎன்ட்ரி தான் ഇവിടെ கொடுத்துருக்கேன். அப்ராக்சிமேட் 139 கொடுத்த ரீஎன்ட்ரி தான். அது டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ഇപ്പം ലാസ്റ്റ് സിക്കിൾ കൊടുക്കുമ്പോൾ இந்த பாயிண்ட்டுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துடுமே. இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் அப்புறம் நெக்ஸ்ட் கண்டினியூஷன் போயது மார்னிங்கில் சப்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா கீழே போச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி அந்த ட்ரெண்டு பார்த்துட்டு அந்த ரிட்ரைஸ்மெண்ட் இப்போ இந்த லைன் பார்த்துட்டா மார்க்கெட் அப் டவுன்ஸ் லைன் தான். இப்போ இந்த லைன் க்ரீன் ஆகும்போது கீழே ரெட்டாக இருந்து இது ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது ரிட்ரைஸ்மெண்ட் தான். இப்போ ட்ரேட் எடுக்கும்போது நெக்ஸ்ட் மார்க்கெட் எகெயின் டவுனில் போச்சா அந்த லைன் எகெயின் கீழே சப்போர்ட் கட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டவுனில் தான். அந்த டைமில் தான் சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுக்குமா, அந்த டைம் ரீஎன்ட்ரி கொடுக்க உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு தைரியமாக எடுத்துக்கலாம். அது சப்போர்ட் ஸ்ட்ராங்கு தான், கொஞ்சம் லெங்க்தி சப்போர்ட் தான், உங்களுக்கு தைரியமாக கீழே போக சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ட்ரேட் எடுத்துகிட்டு அதுக்கு புட் ஆப்ஷன் 24,900 பார்த்துட்டா அந்த டைமில் ட்ரேட் எடுத்தது அப்ராக்சிமேட் இந்த 113க்கு தான். அது அப்ராக்சிமேட் 144 வரை போயதுக்கு அப்புறம் எகெயின் கீழே 36 வரை வந்ததுக்கு அப்புறம் தான் எகெயின் மேலே ஏறிட்டேன், நல்லா மேலே போச்சு. இப்போ அது பார்த்துட்டு அந்த டைமில் இது பார்க்கும்போது 25,200 தான் அந்த டைமில் விட ரீஎன்ட்ரி கொடுத்தது. 41 இப்போ லாஸ்ட் ரீஎன்ட்ரி 124 கொடுத்தது 415 தான். அது டார்கெட் 56 வரை கொடுத்துருக்கு ரீஎன்ட்ரி. இப்போ நல்லா அதை ரீஎன்ட்ரி டார்கெட் அடிச்சுட்டு நல்லா ப்ராஃபிட் வந்தது. உங்களுக்கு எது ஆப்ஷன் வேணும்னாலும் அந்த வியூவில் சிம்பிள்ஸில் போட்டுட்டு உங்களுக்கு ப்ரீமியம் மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணலாம். இது கீழே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இப்போ ഇവിടെ இந்த பாயிண்ட் பார்த்து 24,200 900 ரெண்டுமே எடுத்துட்டேன். இப்போ அந்த மார்ஜின் மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் ഇവിടെ சைடில் வாட்சில் ஸ்டார்ட் பண்ணி கீழே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம். சிம்பிளாக யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ சிக்னல் வரும்போது அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் கலரும் கீழே ரெண்டுமே சேமாக வரும்போது ட்ரேட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு கண்டினியூ போகும்போது சப்போர்ட் க்ரோஸ் பண்ணிட்டா ரீஎன்ட்ரி கொடுக்குமே, அந்த டைமில் சப்போர்ட் க்ரோஸ் பண்ணிவிட்டு கீழே மேலே சேமாக வரும்போது நமக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேண்டில் பார்த்துட்டா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணது, நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு கீழே போச்சு. அந்த லைன் மார்க்கெட்டு மேலே ஏறும்போது அந்த லைன் க்ரீனாக இருந்தால் மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஆனால் கீழே பார்க்கும்போது ரெட்டாக இருந்தால் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே ஏறுது, ஆனால் கீழே பார்க்கும்போது சாஃப்ட்வேர் பை எல்லாம் சொல்லியிருக்கேன், அதுதான் கீழே வருது எகெயின் சான்ஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் கட் பண்ணும்போது உங்களுக்கு தைரியமாக அந்த பாயிண்ட்டுக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ ஈஸியாக ஒர்க் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இது. உங்களுக்கு லைவாக உங்களுக்கு டெமோ பார்க்கும்போது நல்லா தெரியும் எப்படி ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.